ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிவி ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான பரோட்டாவும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு வெஜ் சால்னாவும் பார்க்க போகிறோம். இதுக்கு காய் எதுவும் நான் இன்றைக்கி சேர்க்கலை. தக்காளி, வெங்காயம், தேங்காய் இருந்தால் நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் மாவு பிசைய ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை மாவை நடுவில் மட்டும் நல்லா விலக்கி விட்டு எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க பால் 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். 1 முட்டை அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை சேர்க்கறதுக்கு பதிலாக பால் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்துற வேணாம், இந்த மாதிரி லைட்டாக விட்டு விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு அழுத்தம் கொடுத்து பிசைகிறீங்களோ அந்த அளவு மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. 10 நிமிஷம் மாவு ஊறினாலே புரோட்டா நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ சுற்றி எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இப்போ குருமா செய்யறதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த மாவு ஊறிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம குருமா செஞ்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோட ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு சேருங்க. இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு குருமா வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த மாவு நல்லா ஊறிடும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூடவே 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கசகசா இல்லாட்டி 2 முந்திரி பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு ரொம்ப முக்கியமாக ஃப்ளேவர் கொடுக்குறதே புதினா தான். நீங்கள் கொஞ்சனாச்சும் புதினா இலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நான் மல்லி கொஞ்சம், புதினா இலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதுக்கு காரத்துக்காண்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள். இதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா தான் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குருமாவில் சிக்கன் மசாலா சேர்த்து செய்யும்போது நீங்கள் ரோட்டு கடையில் சாப்பிட்ற குருமா மாதிரியே இருக்கும் இது. இப்போ நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குருமா ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்தா நல்லா குருமா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய், முந்திரி, கசகசா சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாரை அலசி அதுலேயும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குருமா ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குருமா ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம குருமாவை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்ட்டான குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே சமயம் பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மாதிரி கை வச்சு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. பாருங்கள், எடுக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு புரோட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடுப்பு மேடையே நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதிலே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரே ஷேப்பாக.
இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மாவாக எடுத்து நம்ம இந்த மாதிரி கையிலேயே திரட்டிக்கலாம். சப்பாத்தி கட்டை எதுவும் தேவையில்லை. நம்ம இந்த மாவு எந்த அளவு விரிக்கிறோமோ அந்த அளவு விரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கையிலேயே இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கங்க. இந்த மாவு அங்கங்கே லைட்டாக ஹோல்ஸ் வந்தாலும் ஒன்றும் இல்லை. நம்ம திரும்ப அதை லைட்டாக சுருட்டி தேய்க்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நீல வாக்கில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிங்கனாவே அது ஒரு மாதிரி அடுக்கடுக்காக கிடைக்கும் நமக்கு. இதை லைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இதை ஒரு சர்க்கிள் ஷேப்பில் உருட்டி மீதம் இருக்க மாவை அடியில் சுற்றி வச்சுருங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா புரோட்டா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை லைட்டாக எண்ணெய் வச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ மாவு எடுத்து இதையும் நம்ம கையில் தான் விரிச்சோணும். சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிங்கன்னா அது ரொம்ப மெல்லிசாக சப்பாத்தி மாதிரி இருக்கும், புரோட்டா மாதிரி தெரியாது. இந்த மாதிரி கையை வச்சு சுற்றியும் அழுத்தம் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தோசை கல் வச்சுக்கோங்க. கல் நல்லா ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவையும் அதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பெரிய கல் வச்சுருந்திங்கன்னா 4 பரோட்டா வரைக்கும் ஒரு கல்லில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பரோட்டாவாக செஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ ஒரு சைடு லைட்டாக வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி போட்டுருங்க. நான் ஆயில் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன், குழந்தைங்க சாப்பிட்றனால. உங்களுக்கு எந்த அளவு கிறிஸ்பியாக வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் சேர்த்துக்கங்க. இப்போ நம்மளோட பரோட்டா சூப்பராக 2 பக்கமும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ சூடாக இருக்க புரோட்டாவை நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க. இது மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சால்னா ஊற்றிக்கலாம். சால்னா நிறைய ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புரோட்டாவுக்கு. இதை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா இதை மாதிரி ஒரு டேஸ்ட் வேறு எதுலேயுமே கிடைக்காது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ புரோட்டா குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ஜீரக வாட்டர் கண்டிப்பாக கொடுத்தா ரொம்ப நல்லது. நான்வெஜ் சாப்பிடும்போதும் சரி, கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டு சாப்பிடும்போதும் இந்த மாதிரி ஜீரகத்தை கொதிக்க வச்சு எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி புரோட்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.